வெல்கம் டு க்ளீன் குயின் சேனல். நாம் இன்று 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வைத்து எவ்வாறு ஹைலூரோனிக் ஆசிட் சீரம் வீட்டிலேயே தயாரிப்பதென்று பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்கள்: டிஸ்டில் வாட்டர் 98.80 கிராம், ஹைலூரோனிக் ஆசிட் 0.70 கிராம். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். ஹைலூரோனிக் ஆசிட் சீரம் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மொய்ச்சரை கொடுக்கக்கூடியது. நமது ஸ்கின்னை நல்ல ஹைட்ரேட்டிங்காக வைத்துக்கொள்ளும். ரிங்கிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை இந்த ஹைலூரோனிக் ஆசிட்டுக்கு இருக்கிறது. ஹைலூரோனிக் ஆசிட் காஸ்மெட்டிக் ப்ராடக்டில் மிகவும் முக்கிய இடத்தை வகிக்கிறது. ஒரு நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஹியூமக்டன்ட். இப்போது நாம் எவ்வாறு செய்வதென்று பார்ப்போம். டிஸ்டில் வாட்டரை இவ்வாறு ஒரு கிளாஸ் ஜாரில் ஊற்றி, ஹைலூரோனிக் ஆசிட் கொஞ்சம் கரைவதற்கு டைம் எடுக்கும். இது கிளிசரினில் விரைவாக கரைந்துவிடும். என்றாலும் நான் இன்று கிளிசரின் சேர்க்கவில்லை. அதை நீரில் போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள், எவ்வாறு மிதந்து கொண்டிருக்கும். இதை 4 மணித்தியாலங்கள் அப்படியே நாம் ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு மூடி வைத்தால் அது அப்படியே செட் ஆகிவிடும். ஹைலூரோனிக் ஆசிட் அடர்த்தி கூடியது, எனவே நீரில் கரைவதற்கு டைம் எடுக்கும். 4 மணித்தியாலங்கள் இதை வைத்து அப்படியே மூடி வைத்து பிறகு பார்க்கும்போது எவ்வாறு இருக்கிறது என்று காட்டுகிறேன். நான்கு மணித்தியாலங்களுக்கு பிறகு நாம் எடுத்து பார்த்தால் இவ்வாறு தான் சீரம் இருக்கும். ஹைலூரோனிக் ஆசிட் எல்லாம் நீருடன் டிசால்வ் ஆகி இவ்வாறு கிளியர் சொல்யூஷன் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்று. இதை நாம் ஒரு ட்ராப்பர் பாட்டிலில் இவ்வாறு ஒரு ட்ராப்பர் பாட்டில் ஊற்றி எங்களுக்கு அதை ஸ்டோர் பண்ணி வைத்து கொள்ளலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை யூஸ் பண்ண முடியும். என்னென்னர்களே, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.